ஷீலா என்ற ஒரு பெண் என்ன செய்தாங்களா, ஒரு பார்க்ல ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க மனம் ரொம்ப கவலையா இருந்துச்சு. நமக்கு எதுவுமே சரியாகவே போகலையே, இன்னைக்கு இது ஒரு தோல்வி நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு ரொம்ப பாரமாக இருப்பதை அவங்க உணர்ந்தாங்க. அவங்க கவலையில ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்தாங்க, அப்படியே மூழ்கி இருந்து அப்படியே சோகமா அந்த பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை என்ன செய்யுது, நின்னுட்டு இருக்கு. அத கூட அவங்க என்ன செய்யல, கவனிக்கல. அவங்க பாட்டு எதுவும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை கையில ஒரு அழகான மஞ்சள் நிற ஒரு பிளவர், அது டாண்டிலியன் பிளவர் இருக்குல்ல, அது பிடிச்சிட்டு இருந்துச்சா. அந்த குழந்தை பிடிச்சிட்டு அவங்க கையில என்ன செய்தான் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த குழந்தை அவங்க கிட்ட சொன்னாங்களா, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சுங்களாம். போய் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஷீலாக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன இது, நம்ம நிறைய மாசம் ஆச்சு சர்ச்சுக்கு போய் இந்த நேரத்துல இந்த குழந்தை ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லிட்டு போதே, நம்ம கடல் கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறோம், அதனாலதான் நமக்கு எல்லாம் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறிய தருணத்துல அந்த குழந்தையின் சிரிப்பு நேரடியாக தேவனிடமிருந்து வந்த செய்தி போல அவளுக்கு என்ன செய்து உணரப்பட்டது. அவள் மேலே சூரிய ஒளி நிறைந்த வானத்தை பார்த்தா. உடனே அவளுடைய முகத்திலும் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. அவளின் இருளை அகற்றியது. சிரிப்பு என்பது கண்டேஜியஸ், அதாவது தொற்று. அது நீங்க யாராவது சிரிக்கலன்னா கூட சிரிச்சீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து சிரிச்சிடுவாங்க. சிரிப்பு நமக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு சந்தோஷமான ஹார்மோன் சொல்லுவாங்க, டோபமின், செரோட்டோனின், இது போல ஹார்மோன் என்ன செய்து சுரக்கிறதுக்கு இந்த சிரிப்பு உதவுது. நீங்க ஒரு சின்ன புன்னகை, ரொம்ப சத்தமா கூட சிரிக்க தேவையில்ல, ஒரு சின்ன புன்னகை கொடுத்தீங்கனாலே போதும், நமக்குள்ள கவலை எல்லாம் தானா பறந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன செய்யும், இந்த ஹாப்பினஸ் உள்ள இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆய்வுகள் ரீசர்ச் சொல்லுது, நீங்க ஃபேக்கா சிரிச்சா கூட, உண்மையா மனசுல இருந்து சிரிக்கலனாலும் யாரோ உங்களுக்கு பிடிக்காதங்களோ பிடிச்சவங்களோ போகும்போது சும்மா ஒரு ஃபேக், அதாவது ஒரு பொய்யான ஒரு ஸ்மைல கொடுத்தீங்கன்னா கூட இந்த ஹார்மோன் சுரக்குதுங்களா. அதனால இனில இருந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஷீலா உணர்ந்தது போல ஒரு சின்ன சிரிப்பு என்ன செய்து அந்த சூழ்நிலையே ஷீலாக்கு மாற்றுச்சு. அது போல நீங்க இன்னைக்கு யாராவது பார்த்து இக்னோர் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு காலையில எழுந்துக்கும் போது எல்லாரையும் பார்த்து ஒரு புன்னகைங்க. நீங்க அவங்களுக்கு காசு பணம் எதுவுமே தர தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல கொடுத்துட்டு போங்க. அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யும், மாறும். அவங்களுடைய சோகமும் மறையும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அதே போலதான் ஈக்குவலா நீங்களும் என்ன செய்வீங்க, பெனிஃபிட் அடைவீங்க. அதாவது பிலிப்பியர் எடுத்தீங்கன்னா 4 நாள்ல எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு சிரிப்பு என்பது வெறும் முக பாவனை அல்லங்க, அது ஒரு விசுவாசத்தின் செயல். சிரிப்பு உலகத்திற்கு சொல்லுகிறது, எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் நம்ம நம்பிக்கை என்ன செய்து தேவனில மாத்திரம்தான் இருக்கிறது. இத மனசுல வச்சுட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். குட் நைட்.